நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்துவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்துவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை பகிரலாம். நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்களுடன் ஆலோசனை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கையாக வைத்து வரக்கூடிய நெல் மற்றும் கரும்பின் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொலைநோக்கு திட்டங்கள்ல இந்த வாக்குறுதியான இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு ஒரு டன் 4,500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயம் செய்யப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தொலைநோக்கு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த தொலைநோக்கு திட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே நிலவுகிறது. மண்டல வாரியாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்ட போதுமே விவசாயிகள் முக்கிய கோரிக்கையாக வைத்தது நெல் மற்றும் கரும்புடைய ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்பதுதான். இந்த சூழ்நிலையில் நாளை வேளாண் அறிக்கையை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில அதில் இந்த அறிவிப்பு இடம்பெறுமா என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில முதலமைச்சர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்துல அமைச்சர்களுடன் முதலமைச்சர் இது தொடர்பாக நெல் மற்றும் கரும்பின் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். நாளை இதற்கான அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தொலைநோக்கு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மஞ்சள், கரும்பு, நெல் மற்றும் கொப்பரை தேங்காய் உள்ளிட்டவற்றின் சந்தை விலையில் சரிவு ஏற்படும் போது அந்த இழப்பையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். ஆதார விலை தொகை மற்றும் சந்தை இழப்பீடு தொகை உள்ளிட்ட இந்த நிதி அனைத்தும் விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தொலைநோக்கு திட்ட அறிவிப்புல இந்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இவையெல்லாம் தங்களுடைய கோரிக்கையாகவும் விவசாயிகள் ஏற்கனவே வைத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில நெல் மற்றும் கரும்பு ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.